நம்ம முன்னாடி சொல்லுவோம், திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொன்னது கூட ஒரு கவிஞர்கள் ஜோடத்தில் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைய திருமணங்கள் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு கவிதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே என்னென்னா, இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் நீங்களே கண்கூட பார்த்துருப்பீங்க, காசு பணம் எல்லாம் இருந்தும் திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். காசு இல்லாமல் பணம் இல்லாமல் திடீர்னு வந்து பொண்ணை பார்ப்பாங்க, பிடிச்சி போயிடும், டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிடும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறைய திருமணங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். இது அவர்களுடைய ஜாதக ரீதியான பலவீனத்தை பொறுத்து தான் இது திருமணம் தள்ளி போகிறதுக்கு உண்டான காரணங்கள். வேறு சில காரணங்களும் ஜோடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சில ஜாதகத்தில் தோஷமான அமைப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருமண தடைக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கிரகங்கள் 4. 1 செவ்வாய், 2வது சனி, 3வது ராகு, 4வது கேது. இந்த ராகு கேதுக்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை ஜோடத்தில் கால சர்ப்பதோஷம், அது கலத்திர தோஷம், அது மட்டுமல்ல பூர்வ புண்ணிய தோஷங்கள், அது மட்டுமல்ல பிதுர் தோஷம்னு சொல்லக்கூடிய அந்த தோஷம், சுக்கிர தோஷம், இதெல்லாம் அந்த ஜாதகத்துக்கு திருமணத்தை தள்ளி கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்குது. ஒரு ஜாதகத்தை பார்த்த பிறகு வரக்கூடியவர்கள் எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு வராங்க. இப்போ இது மாதிரியான தோஷங்கள்லாம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த திருமணம் குறித்த காலத்தில் நடப்பதில்லை. இது போன்ற தோஷமுள்ள அமைப்புள்ள ஜாதகங்களை ஒரு 100க்கு மேற்பட்ட ஜாதகங்களை வைத்து ஆய்வு செய்த போது கிடைத்த பலனை தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ரிஷிகள் கூறிய இந்த தோஷங்கள் உள்ள ஜாதகங்களுக்கு சில பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க. அந்த பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலமாக இந்த மாதிரி தோஷமுள்ள ஜாதகங்களுக்கு அதை நிவர்த்திக்கக்கூடிய பொருட்டு பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். எந்த மாதிரியான பரிகாரங்களை எந்தெந்த மாதிரியான கிரக தோஷங்களுக்கு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத, ஏன்னா அது விரிவாக சொல்லணும், அது மற்றொரு காணொளியில் நாம் பார்ப்போம்.